சத்யம் ப்ராப்பர்ட்டிஸின் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் 10,000 ரூபாய் முன்பணத்தில் வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள். For bookings call 9962036203. ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2025 விசுவாவசு ஆண்டு ராகு கேது பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பலனை கொடுப்பாரு, என்னென்ன பலவீனத்தை கொடுப்பாரு. பொதுவாக ராகு பகவான் சொல்லிட்டாவே, ராகு கேதுனா, ராகு பகவான்னா தான் அப்பாவுடைய அப்பா முன்னோர், கேதுனா தான் அம்மாவுடைய அம்மா முன்னோர். பொதுவாக இந்த ராகு கேது பெயர்ச்சிங்கிறது ராகுவுடைய தன்மை ஜாதகத்தில் நல்லா இருந்தால் என்ன உச்சத்தில் இருக்கும். அதாவது பெரிய ஆசைகள், ட்ரீமு, பெரிய கார் வாங்கணும், பைக் வாங்கணும், வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும், ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கணும், பல பில்டிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், நல்ல ஒரு பதவியில், ஒரு பெரிய பதவியில் இருக்கணும் கேட்கக்கூடிய ஆசைகள்லாம் நிறைய வரக்கூடியது ராகு கேது பேச்சு தான். ஒரு ஜாதகன் ஆஸ்பர் ஜாதகன் என்ன, அதாவது இந்த ஜாதகனுடைய குணாதிசைகள் எப்படி இருக்கும், இந்த ராகு கேது பெயர்ச்சினால் அவனுடைய வாழ்க்கை தன்மை எதை பற்றி ட்ரீமாக இருக்கும் அப்படின்னு தெளிவு பண்ணுறது ராகு கேதுவை வச்சு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு 4வது வீடு கும்பராசி. கும்பராசியில தான் ராகு பகவானுடைய பெயர்ச்சி. இன்பத்தையே கொடுக்கக்கூடிய ராகு பகவான் உங்கள் ராசிக்கு உச்ச நிலையில் வராரு. 2024 வரைக்கும் வீடு, நிலம், சொத்து, சுகம், வண்டி, வாகனத்தை கூட இழந்து கடனாளியா இருக்கக்கூடிய தன்மை உண்டு. கருத்துள்ள மனையில பல கலகங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு. சந்நியாச கோலத்தில் அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க, நிறைய விரயம்தான் காணுவீங்க. செவ்வாய் பகவான் உங்களுக்கு சொந்த வீடா இருந்தாலும் நிழல் சொத்து பத்துங்கள்லாம் இழக்க நேரிடும். தேவையில்லாத சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய தருணம் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. இருந்திருந்தாலும் 2025 ராகு பகவான் கேது பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். என்னதான் இருந்தாலும் கிரகங்கள் 3 பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இருக்கு, சனி பெயர்ச்சி இருக்கு, குரு பெயர்ச்சி இருக்கு. இருந்திருந்தாலும் ராகு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு யோகம்தான். ஏதாவது பழைய கேஸு, இல்லை முன்னோர் சொத்து, மூதோதர்கள் சொத்து ஏதாவது இழுபறியில் இருந்திருந்தா, அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிகள் பிரச்சனைகள் எதுவும் இருந்திருந்தால், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடில் பிரிஞ்சிருந்தா, இனிமேல் நீங்கள் ஒன்று சேர போறீங்க. முருகனை வழிபடுங்க, சனீஸ்வரனை வழிபடுங்க. இப்படி முறையான வழிபாட்டுகளை ராகு பகவானை அப்படியே மனசார வேண்டிட்டு ஒரு ராகு காலத்திலையும் விளக்கேத்தி 18 தீபம் கருப்பு உளுந்து அந்த தீபத்தில் போட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா அவங்க கவலைகள் போச்சு. இன்னும் மன கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், செல்வ செழிப்பா இருந்து அரசியல்ல உச்ச நிலையா ஆகணும் அப்படி யோகங்கள் வரக்கூடிய தருணம் உடையவங்களும் பெண்களும் சென்னையில் இருக்கிற வடபழனி முருகன் கோயிலை போய் நாடுங்க, சாமியை நல்லா வழிபடுங்க. அப்படியே கோயிலை சாமி பார்த்து பிரகாரம் சுத்துங்க. கோயிலுக்குள்ளே போகும்போது ஒரு 1/2 கிலோ அரைநெல்லிக்காய் வாங்கிக்கிங்க, கைக்குள்ளே வச்சுக்கிட்டு, முருகா என் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகணும், இந்த ராகு கேது பேச்சு எங்களுக்கு யோகத்தை கொடுக்கணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுங்க. வீடு கட்டணும், ஃப்ளாட்டு வாங்கணும், யோகங்களை நினைச்சு பார்த்துட்டு அந்த அரைநெல்லிக்காவை எல்லாருக்கும் ஒன்று கொடுத்து நீங்களும் ரசிச்சு மென்னு தின்னுங்க, சாப்பிடுங்க. அந்த சாறு இறங்கட்டும், அவன் பிரச்சனை எல்லாம் போச்சு. சின்ன 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 பரிகாரம் தான் ஏன் பலிக்கும், பெரிய பெரிய வழிபாடுலாம் பலிக்காது. இருந்தாலும் ராகு கேது பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு யோகம்தான். ஞானம் கொடுக்கும், தெய்வ பலன் கொடுக்கக்கூடிய தன்மைகள் நிறையா உண்டு. படிக்கிற பிள்ளைங்க படித்து வேலை வெட்டி, நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் காவல்துறை, இன்னும் சொல்லணும்னா இந்திய இராணுவத்தில் பரிபுரியணும் ஆசைப்படக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாம் விருச்சிக ராசிக்காரங்க தான். அதனால உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், ஸ்டார் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், வாழ்க்கையோடைய மாற்றம் வரக்கூடிய தருணம் 2025 உங்களுக்கு தான். குலதெய்வத்தை பிடிச்சுக்குங்க, இஷ்ட தெய்வத்தை பிடிங்க, துர்கா மாதாவை வழிபடுங்க, காளி தேவியை வழிபடுங்க. இப்படி முறையா வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்கள் ஜாதகத்தை நல்ல ஜோதிடத்தை கொடுத்து இனி வருங்காலங்கள் எனக்கு எப்படி இருக்கும்,
இந்த ராகு கேது பயிற்சி 1.5 வருஷம் எனக்கு எப்படி இருக்கும், என்னென்ன யோகங்கள்லாம் வரப்போகுது, நான் ஏன் இவ்வளவு விரயமான அப்படின்னு கேட்டு உங்க ஜாதகத்தை கொடுத்தா நல்ல ஒரு வழிபாட்டை முறையா சொல்லுவாங்க. முறையான வழிபாடுகள் பண்ணிக்கிங்க. டைம் இருக்கிறவங்க வடபழனி முருகன் கோயிலில் போய் சாமியை கும்பிடுங்க. தெளிவான வழிபாடுகள் மூலியம் தான் இந்த வரக்கூடிய வருஷத்தை நீங்கள் பீட் பண்ண முடியும். 3 பயிற்சிகள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தருணம் உண்டு. குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உச்ச நிலையில் கொடுக்க போகுது. 2016 நீங்கள் இன்னல் தான் பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, துன்பம் தான் பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பிறவி கடன் நோயிலே வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பெயர்ச்சி உச்ச நிலை. நிலம் சொத்துபத்தோட வாழக்கூடிய தன்மைகள் வரப்போகுது. மாளிகையோட வாழக்கூடிய நேரங்காலங்கள் வருது. மகத்தான செய்தி உங்களுக்கு உண்டு. பிடிச்சுக்குங்க. தெய்வ பலனும் தேவதைகளுடைய பலனும், தெய்வ பக்தியும் வேணும், தேச பக்தியும் வேணும். இப்படி முறையான வழிமுறைகள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு குறை வராது. விருச்சிக ராசிக்கு அதிபதி முருகன். நீங்கள் கொஞ்சம் கோபக்கார் தான், ஆனால் குணமுள்ள கோபக்கார். யாரையும் சட்டன்னு நம்ப மாட்டீங்க. ஆனால் நம்பினா உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு உண்டான பெஸ்ட் ஃப்ரெண்டுங்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. சூப்பர் நேரம் தேடி வருது. ஏமாற்றாமல் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 பேச்சுமே உங்களுக்கு யோகம்தான். ஏன்னா நீங்கள் இப்படி தான் பார்க்கக்கூடிய துன்பங்கள்லாம் அடைஞ்சிட்டீங்க. இனி வரும் காலங்கள் நேரங்காலங்கள் கூடி வருது. தேடி இருக்கக்கூடிய நேரம் உண்டு. புத்திசாலித்தனமாக எம்பெருமான வழிபட்டுக்கிட்டு வாங்க. வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா வரக்கூடிய 2026 நீங்கள் பீட் பண்ணுவீங்க. போதும், கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். நல்ல படிப்பு, நல்ல வேலை, திருமணம், குழந்தை குட்டி பிறந்து லைஃப்பை ருசித்து சந்தோஷமாக வாழக்கூடிய தன்மைகள் எல்லாமே உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. முருகன் தான் உங்களுக்கு அதி தேவதை. ஆனால் இருந்திருந்தாலும் 2025 ராஜான்னு கேட்கறது சூரியன், சிவபெருமான். வடபழனி முருகர் கோவிலுக்கு உள்ள ஒரு சிவன் கோயில் இருக்கு. முருகனை சிவபெருமானை வழிபடுங்க, மனசார வழிபடுங்க. வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃபு மாற்றம் ஏற்படக்கூடிய தருணம் உண்டு. இனி வருங்காலத்துலையாவது நல்ல நேரங்கள் வரட்டும். தடபட்ட சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் நடக்கட்டும். என்னென்ன ஆசைகள், என்னென்ன தேவைகளை முதல்ல கணக்கு போடுங்க. இது எனக்கு ஆசை இருக்குது, இது எனக்கு தேவை இருக்குது, இந்த வருஷத்துக்கு இந்த ஆசை எனக்கு போதுன்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதிக்கிட்டு கடவுளை வழிபடுங்க. ஒன்றா கிளிக்காக யோகங்கள் அடையக்கூடிய தருணங்கள் உண்டு. ஒரு மனையோட விலை வெறும் 1,49,000 தான். சத்தியமாங்க? வெறும் 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்குறாங்களா? செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும்? சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி, செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில். சென்னை சிட்டில வெறும் 1,49,000 வீட்டு மனையா? கால் 9962036203.